विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् भूर्भुवस्वस्वरस्तारः सविता प्रपितामहः यज्ञो यज्ञपतिर्यज्वा யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாஹனஹ. மனுஷனுடைய மனசை தூய்மையாக்கக்கூடியதான வேதோக்தமான பரம்பொருஷனுடைய நாமாக்கள், அதுல விசேஷமாக மகா வாக்கியத்தை சொல்லக்கூடியதான நாமாக்கள் தத்துவம் தத்துவவிதேகாத்மா அப்படிங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். ஜன்ம மிருத்யு ஜராதிகான்னு ஷட்வித பாவவிகாரங்களும் இல்லை அவருக்கு. ஒரு சாதாரணமாக ஒரு பொருள் உலகத்துல இருக்குமேயானால் அந்த பொருள் ஒரு சமயத்துல பிறந்திருக்கும், பிறந்ததுல இருந்து இருக்குங்கிறோம், அதுக்கப்புறம் வளர்கிறதுங்கிறோம், மாறுறதுங்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போறது, அழிஞ்சு போறதுங்கிற, கடைசியில ஒரு நாளைக்கு இல்லாமலே போகும். இது போல 6 விகாரங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டு. மனுஷாளுக்கு சேத்தன பொருட்களுக்கு மட்டும் இல்ல, அச்சேதனமான பொருள்களுக்கு கூட உண்டு. இந்த டேபிள பண்ணியிருக்கா, டேபிள் இருக்கு, டேபிள பெயிண்ட் அடிச்சு அதுக்கெல்லாம் நீட்டா அழகு பண்ணியிருக்கா, ஒரு நாளைக்கு அழிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லாம உடச்சி படுத்து தூக்கி போட்டுவிட்டோம். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் இந்த 6 விகாரங்கள் உண்டு. ஆனா இந்த 6 விகாரங்களும் அற்றவர் யாரு? பரமாத்மா ஒருவர் தான். ஆகையால் அவருக்கு ஜன்ம மிருத்யு ஜராதிகா. இதை எதற்காக இப்படி தியானம் பண்ணணும்? நமக்கும் மறுபிறவி இருக்கக்கூடாது. பிறவி இருந்தா தானே கிழத்தனம் வரும். கிழத்தனம் வர்றதுக்கு முன்னாலேயே நமக்கு கவலை இருக்கு. ஒரு 40 வயசு ஆயிடுத்தாலே முட்டை வலி ஆரம்பிச்சதுன்னா நம்ம கிழத்தனல என்ன எப்படி இருக்குமோ ஒரு கவலை எண்ணில இருந்து வந்தப்ப பார்த்தப்போன்னு. ஆனா விவகாரம் என்னன்னா மனுஷனுக்கு ஒரு பயம். அதே மாதிரியே மரண பயமும். இவைகள்லாம் இல்லாம போகணும் மனுஷனுக்கு. இவைகள் இல்லாம இருக்கணும்னா அவனுக்கு பிறவி இருக்கக்கூடாது. பிறவி இருக்கப்படாதுன்னா ஆண்டவன் அருள் வேணும். அதனால்தான் ஞானம் வரும். அப்பதான் பிறவி இல்லாம இருக்கும். அதுக்கு வழி என்ன? அதான் பகவானை இப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு பகவான் நாம ஜன்ம மிருத்யு ஜராதிகா. அதற்கு பிறகு இந்த ஜன்ம மிருத்யு ஜர இல்லேன்னு வேதங்கள் சொல்றதோ இல்லையோ, அந்த வேதங்களுடைய சாரமாகவே பகவான் இருக்கார். ஆகமங்களுடைய சாரம், மறைகளுடைய ஒரு சாரமான தத்துவம். அதனால அவர் பூர்புவஸ்வஸ்தரோ. இந்த பூர்புவஸ்வஹான்னு நம்ம சொல்றோம் பார்த்தேளா, இது என்னதுன்னு பார்க்கணும். இதுக்கு வியாகிருதிகள்னு பேர். வியாகிருதி அப்படின்னு அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? விசேஷமாக எல்லாவற்றையும் கொண்டு வந்து தருகிறது. வி ஆகிருதி விசேஷமாக உங்களுக்கு வந்து கொண்டு வரக்கூடியதான பொருள். தாங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு சொல், ஒரு பொருள். அதுக்கு சொல் வியாகிருதின்னு பேர். அப்படிப்பட்டதான வியாகிருதிகள் 3 இருக்கா. பூஹூன்னு ஒண்ணு, புவஹான்னு ஒண்ணு, சுவஹான்னு ஒண்ணு. அந்த 3ஐயும் சேர்ந்து பூர்புவஸ்வஹான்னு சொல்றோம். இந்த பூர்புவஸ்வஹான்னு சொல்ற பதில இதை விட 4வது ஒண்ணு இருக்குன்ற மஹயதே தத் பிரம்மா இது மகாஜமஸ்ய பிரவேதயதே அப்படின்னு தைத்தியரியன் சொல்றது. இந்த 3க்கு அப்பாற்பட்டதானது பிரம்மம். ஆகையால் இந்த பிரம்மமானது 3லையும் மூடுருவி நிற்கிறது. 3க்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கு. ஒரு நூல்ல முத்துக்களை கோக்குறேன். ஒவ்வொரு முத்துக்குள்ளேயும் நூல் இருக்கா? நூல் இருக்க தொட்டுதான் சார் முத்து கீழே விழாம இருக்க. அப்ப இந்த நூலானது எல்லா முத்துகள்லையும் கோக்கப்பட்டிருக்கு. முத்து இல்லாம முடி போடுற இடத்துல முத்து இல்லை பார்த்தீங்களா? அது ஊடுருவும் இருக்கு, அதை தாண்டியும் இருக்கு. ஆகையால் அது என்ன? இம்மனன்ட் அண்ட் டிரான்செண்டன்ட்.
ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கு, அதுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கு. அதே போல எங்க பிரம்மம் எப்படி இருக்கார்? பூல இருக்கார், புவஹால இருக்கார், சுவஹால இருக்கார், இதை தாண்டி மகாவும் இருக்கார். இதுக்குள்ளேயும் இருக்கார், இதை தாண்டியும் இருக்கார். அப்படி இதை தாண்டி இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அப்படி இருக்கட்டும். தாவானஸ்ய மகிமா ததோஜாயாம்ஸ்ட பூருஷா அப்படின்னு வேதங்கள் சொல்றது. அவருடைய மகிமை என்ன? மூவலும் சேர்ந்தன பாதோஸ்ய விஸ்வாபூதானி, எல்லா உலகங்களும் அவருக்கு 1/4 தான், கால் முட்டி வரைக்கும் தான். அதுக்கு மேல இருக்கிற பாகம் என்னன்னு நீங்க அவரா பார்க்க முடியாதுன்ட்டார். அவ்வளவு பெரியதான ஒரு ஸ்வரூபம் வந்து. ஆகையால் அவரை நாம் எது வரைக்கும் பார்க்கிறோம்? அப்படிங்கிற வரைக்கும் தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த 3 வியாகிருதிகளே சாரமாக கொண்டவர். யாருடைய சாரம் 3 வியாகிருதிகளோ அப்படிப்பட்டதான ஒரு பரமாத்மா அப்படின்னு விசேஷமாக சொல்றது. ஒரு காலத்துல பிரஜாபதி என்ன பண்ணினார்? இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளேயே எது சாரமான பொருள் அப்படின்னு எசன்ஸ் என்ன அப்படின்னு யோஜனை பண்ணி பண்ணி அவருக்கு கடைசியில கிடைத்தது வேதங்கள் தான், மறைகள் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். சார், சாரம்னு சொன்னாலே குறைச்சல சின்னதா இருக்கணும். எசன்ஸா சொல்லுங்கன்னு சொன்ன சரி, ஒரு 10 நாள் சொல்றேன்னு என்ன அர்த்தம்? குறைச்சலா சொல்லுங்க, நம்ம புரியல, மனசு நிக்கிறதுக்காக தானே. 4 வேதங்கள்னு அதை படிக்கிறதுக்கு 50 வருஷம் ஆகும். அதை விட ரொம்ப சொரக்க குறிச்சலா சொல்லணும் அப்படின்னு. ஓஹோ அப்படின்னு யோஜனை பண்ணி காயத்ரி மந்திரம், ந காயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வதம் பரம். மனுஷாளுக்கு காயத்ரியோட உயர்ந்ததான மந்திரம் கிடையாது, அம்மாவிட உயர்ந்ததான ஒரு தெய்வம் கிடையாது. யார் இந்த ரெண்டையும் பிடிச்சுக்கிறானோ அவனுக்கு ஒரு கவலை இல்லாம மேல போயிட்டு இருக்கான். வாழ்க்கையில கட்டங்கள் வரலாம், ஆனா எல்லா கட்டங்களையும் உதறி மேல போகக்கூடியதான சக்தி அவனுக்கு அந்த காயத்ரி மந்திரத்தினாலையும் அம்பாள் உபாசனத்தினாலையும் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அந்த காயத்ரி மந்திரத்துக்கும் அதுவும் பெருசா இருக்கு, எல்லாராலையும் சொல்ல முடியல, அதையும் சுருக்குங்கோன்னா அதை சுருக்கினா அதனுடைய சாரமாக பூர்புவஸ்துவா அப்படின்னு 3 வியாகிருதிகள் ஏற்பட்டது. அதனுடைய சாரம் என்னன்னு இதுவும் பெருசா இருக்கு சார். நான் ஏன்னா ஒரே தரம் சொல்லி பாருங்க, ரொம்ப கஷ்டம். பூர்புவஸ்துவா கஷ்டமா இருக்கு. பிரஜாபதியை பந்தாரம் இன்னும் சுருக்குன்னார். இன்னும் சுருக்கினா ஓம்னு ஒரு எழுத்து வந்து. அதனாலதான் நீங்க காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது ஓம் பூர்புவஸ்துவா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தத்துவம் இதுன்னு காயத்ரி மந்திரம் சொல்ல. நீங்க சங்கல்பம் பண்ணப்ப எப்படி பண்ணேன்? காயத்ரி செந்தோ காதி புத்திரோ விஸ்வாமித்திர ருஷி அப்படின்னு காயத்ரி சந்தா அக்னிர் முகம் பிரம்ம சிர விஷ்ணு ஹிருதயம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போய் காயத்ரி மந்திரம் 24 அக்ஷரம் வேற சொல்றேன். திரிபதா ஷட்குட்சி சதுர்விம்சதி அக்ஷரா அப்படின்னு சொல்லிட்ட கடைசியில இதை வேற சேர்த்துட்டு இருக்கல. ஏன்னா இதை சேர்த்துதான் உபாசனம் பண்ணணும். ஆகையால் காயத்ரியினுடைய எசன்ஸ் இந்த 3 பீஜங்கள், அதனுடைய எசன்ஸ் ஓங்காரம். அப்படின்னா ஓங்காரமானது பிரணவஸ்வரூபமாக இருக்கு. அந்த பிரணவஸ்வரூபத்தை நமக்கு காட்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பூர்புவஸ்வஹா அப்படிங்கிறது. அதுவே ஒரு மரமாக அதனுடைய சாரமாக வைத்துக் கொண்டிருக்கார் பகவான். அயல் பகவானுடைய நாம என்ன? பூர்புவஸ்வரஹா சரஹு. பூர்புவஸ்வஹா சமாக்கியானி 3 வியாகிருதி ரூபாணி. பூஹு என்றும் புவஹா என்றும் சுவஹா என்றும் சொல்லப்படுகின்ற சமாக்கியானி சொல்லப்படுகின்றதான 3 வியாகிருதி ரூபாணி 3 வியாகிருதி ரூபங்கள். சுக்ராணி, சுக்ராணின சுத்தமானவை. திரை சாராணி வேதத்தினுடைய சாரமானவைகள். வேதத்தினுடைய பரமசாரம் இந்த 3. இது பகுருச்சா ஆகுஹு. ருக்வேதத்துல இதை பத்தி சொல்லியிருக்கு. இப்ப சொன்ன கதையெல்லாம் இருக்கு பார்த்தல, இது ருக்வேதத்துல இருக்கு, பிராமண பாகத்துல இருக்கு. ஆகையால் பகுருச்சா ஆகுஹு. தைஹி ஹோமாதினா ஜெகத்ரயம் தரதி. இதனால ஹோமம் பண்ணினா மூலகத்தையும் காப்பாத்துகிறது. ஹோமம் எல்லாம் பண்ணி எதிர்வேதிகளா இருந்தா எந்த ஹோமம் பண்ண பின்னால ஜெயாதி ஹோமம்னு ஆரம்பிப்பார்.
அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஒரு 15 நிமிஷம். எல்லாம் ஆன பிறகு ஓம் பூ ஸ்வஹா அக்னயிதன்னமா, ஓம் பூ ஸ்வஹா வாயுவைதன்னமா, ஓம் ஸ்வ ஸ்வஹா சூர்யாயுதன்னமா அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பூர் பூ ஸ்வஹா அப்படின்னு கடைஞ்சிட்டு முடிப்பா. அப்ப இந்த 3 வியாகிருதிகளை என்ன பண்ணிட்டு 3 வேதங்கள்ல நீங்க பண்ணிதான கர்மாக்கள்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அது சரி பண்ணுங்க. இதுக்கு பிராயஷ்சித்த ஹோமம்னு பேர். நம்ம பத்திரமா பண்றோம், சந்தேகம் இல்ல, ஸ்ரத்தையா இருக்கும். இருந்தாலும் நம்ம அறியாமலேயே ஏதாவது தோஷம் வரலாமோ இல்லையா? அந்த தோஷத்தை போக்குறதுக்கு பகவானை வணங்குறதுக்காக இந்த வியாகிருதிகள். ஆகையால் நம்ம அறியாமலேயே தோஷங்கள் வந்திருக்குமேயானால் அந்த தோஷங்கள் சரியாய் நம் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடியதான வியாகிருதிகள் பூர்புவஸ்வஹா. அதுதான் சாரமாக இருக்கு. தைஹி ஹோமாதினா ஜகத்ரயம் தரதி, மூலத்தையும் காப்பாற்றுகிறது. பிளவ தேவா இருக்கிற தோஷங்களை நீக்குகிறது. அதனால அவருக்கு என்ன பேரு? பூர்வஸ்வஸ்தரோ. இப்படி ஹோமம் பண்ணினா மூலகத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கறதுன்னு சொல்றேன். அது இங்க சொல்லிருக்க சொல்றார். அக்னோ பிராஸ்தாஹுதிஷ்டம்யக் ஆதித்யமுபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருஷ்டி விருஷ்டேரன்னம் தத பிரஜா. அக்னோ பிராஸ்தாஹுதி, நெருப்புல நாம் பண்ணினதான ஹோமத்தை ஹோமம் பண்றோம். அந்த ஹோமம் பண்ணும்பொழுது பசு சாணால வரட்டியை தட்டி பசு நெய்யை கொண்டு வந்து குருமுகமாக அறிந்ததான வேத மந்திரங்களை தப்பில்லாமல் சொல்லி ஸ்ரத்தையுடன் எந்த ஒரு பொருளை ஹோமம் பண்ணணுமோ அந்த பொருளை தேவதைக்கு யோஜனை பண்ணி அந்த தேவதைக்கு நினைச்சு ஹோமம் பண்றோம். இப்படி ஹோமம் பண்ணலையானால் பிறகு என்ன ஆறுது? அந்த ஹோமத்துல இருந்து நெய்யினுடைய புகை போறது பார்த்தா அது சூரிய மண்டலம் வரைக்கும் போறதான். அக்னோ பிராப்தா ஆஹுதி சம்யக்கு, அக்னியில போடப்பட்டதான ஆகுதியானது ஆதித்யமுபதிஷ்டதே, சூரியன் வரைக்கும் போறது. அவர் என்ன பண்றார்? ஆதித்யா ஜாயதே விருஷ்டி, அவர் மழையா அனுப்புறாராம். நீங்க இங்க இருந்து தேவதைகளுக்கு திருப்தி பண்ணினீங்கன்னா தேவதைகள் உங்களுக்கு மழையா அனுப்புற. இது கொஞ்சம் பார்க்கணும். தேவதைகள் நம்ம கொடுக்குற இந்த நெய் அவங்க என்ன சார் பண்ணும்? ஒண்ணும் பண்ணாது. நம்ம ஆத்துல பெரியவா இருக்கா, அம்மா அப்பா தாத்தா பாட்டி, அவளுக்கு என்ன வேணும்? நீங்க நினைக்கிற போல அவருக்கு மாம்பழமும் ஸ்வீட்டும் வேணுமா? சாப்பிட மாட்டா. சாப்பிட்டா உடம்புக்கு வந்துடும். அவ ஏதோ ரசம் சாதம் மோர் சாதம் அதோட இருக்கா, ஜாஸ்தி சாப்பிட மாட்டா. ஆனா அவ என்ன எதிர்பார்க்கறா தெரியுமா? நீங்க அவளோட பேசணும். வெளியில போறப்ப போயிட்டு வரேன்னு சொல்லணும், வந்த பிறகு வந்துட்டேன்னு சொல்லணும், சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்கணும், சாப்பிட்டீரான்னு கேட்கணும், தூங்கினீரான்னு கேட்கணும். இது கேட்டா அவளுக்கு என்ன சார் இந்த கொம்பா முளைச்சதான்னா என்ன கேட்டானேன்னு ஒரு சந்தோஷம், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அவளோட பேசலைன்னா திமிழ் தண்டித்தனம் பாத்தியா, என்னோட பேசல அவ்வளவுதான். அவளுடைய ஒரு சைக்காலஜி என்ன? அவளோட பேசணும், அவளும் நம்மளோட இருக்கிறதாக நினைச்சுக்கணும். இருந்ததானே சார் இருக்கேன், எல்லாம் நான் தானே சாப்பாடு போடுறேன், நான் தானே எல்லாம், அதெல்லாம் ரைட்டு. இருந்தாலும் அவளோட பேசணும்னு எதிர்பார்க்கிற. இதே மாதிரிதான் தேவதைகளும் அவளை நினைக்கணும்னு எதிர்பார்க்கிற. பரஸ்பரம் பாவயந்த துஷ்யந்தி சலமந்தி. நீங்க அவளுக்காக ஏதோ நெய்ய ஒரு முட்டை விட்டுலையானால் அவ பாக்கிறலாம். நீங்க விடுறது ஒரு முட்டை நெய் இல்ல, ஒரு கொஞ்சம் வச்சுக்கோமா, ஒரு 100 கிராம் நெய்ன்னு வச்சுக்கோமே. மழை எவ்வளவு கொட்டுறா தெரியுமா? இந்த கிராமம் முழுக்க நிறையிற போல கொட்டுறா மழைய. ஏன் சுவாமின்னு அந்த மழையை கொட்டினா அதனால நமக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா? முதல்ல தீர்த்தம் கிடைக்கும். வாட்டர் ஸ்கேசிட்டி வருமோன்னு உலகம் முழுக்க, நம்ம மட்டும் இல்ல நாடு முழுக்க பயப்படுறதுன்னு முழுக்க. ஒரு நாள் தமிழ்நாடு மட்டும் மெட்ராஸ் மட்டும் நினைச்சுட்டு இருந்தா, இப்ப நாடு முழுக்க பயப்படுறது. மழை வரணும். மழை வந்தா முதல்ல சாப்பிடுறதுக்கு தீர்த்தம், குளிக்கிறதுக்கு தீர்த்தம். அதுக்கப்புறம் என்ன? சில பயிர்கள்லாம் நல்லா வளரும். வளர்ந்ததுன்னா சாப்பிடுறதுக்கு ஆகாரம் கிடைக்கும். அதுதான் முக்கியம். எவ்வளவு காசு இருந்து என்ன பிரயோஜனம்னு, பெட்ரோல் நிறைய இருக்கக்கூடியதான நாடுகள்லாம் என்ன பண்றது? ஆகாரத்தை வரவழைச்சுக்கிறது. அங்கே ஆகாரம் வளர்க்கல. நம்ம ஊர்ல தான் நிறைய ஆகாரம் வளர்றது. அதுக்கு காரணம் என்ன? நம்ம பண்ணக்கூடியதான நல்ல செயல்.
மழை 10 நாளுக்கு ஒரு தடவை வரணும். எந்த தகுந்த அளவு இருக்கோ அவ்வளவுதான் வரணும். மழை காலத்துல நிறைய மழை இருக்கணும். அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? பகவத் அனுகிரகம். அதான் இப்படி பண்ண அக்னோ பிராஸ்தாஹுதே சம்யக் ஆதித்யமுபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருஷ்டி. சூரிய பகவானிடத்துல மழை வருது. விருஷ்டேர் அன்னம், மழை வந்ததுன்னா நிறைய அன்னம் வளருது. தத பிரஜா, அதுக்கப்புறம் பிரஜைகள் சௌக்கியமா இருக்கா. இதுதான் சக்கரம். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதி ஹயः அகாயோ இந்திரியா ராமः மோகம் பத்தத ஜீவதி அப்படின்னு பகவத்கீதையில ஒரு சக்கரத்தை மனுஷால் தேவதைகளை பூஜை பண்ண தேவதைகள் மறுபடியும் மனுஷாளுக்கு கொடுப்பட இப்படி க்ஷேமா இருப்போம் அப்படின்னு சொல்லிருக்கு. அவைகளுக்கெல்லாம் காரணம் பூர்பவஸ்வத்தரோ. ஒரு அர்த்தம் சொன்னேன். அதவா பூர்புவஸ்வஹ சமஸ்த லோகத்ரய சம்சார விருட்சா. இந்த மூலம் எனக்குதான் பெரிய மரம். இந்த மரம் இப்படி நாம பாக்குறா போல மரம் கீழே இருந்து மேல வரல. இந்த சம்சார விருட்சம் மேல இருந்து கீழே தொங்குறது. சரியா போயிடும். இந்த வேரெல்லாம் எங்க இருக்கு? மேலே இருக்கு. அதனுடைய அடிக்கட்டையில இருந்து கீழே கிளைகள்லாம் கீழ் நோக்கி வந்திருக்கு. இந்த சம்சார விருட்சம் இருக்க ஊர்த்வமூலமதம் பிராஹுரவ்யம் பர்ணானி எத்தம் வேத வேதவித். இந்த சம்சார விருட்சமே இப்படி இருக்கு, முழு ஊழமா இருக்கு. இதுல ஒரு பெரிய ஆலமரம்னு அதுல எத்தனை பட்சிகள் எத்தனை குருவிகள் எத்தனை இருந்துட்டு இருக்க. அதே மாதிரியே மனுஷால இருந்துட்டு இருக்க. அந்தந்த லோகத்துல மேல் கிளையில உண்டு கீழ் கிளையில ஒண்ணு. இந்த பட்சிகள்லாம் என்ன பண்றது? இங்க இருந்து மேல் கிளைக்கு தாவருது, அங்க அந்த கிளையில இருந்து கீழைக்கு வருது. இப்படியே அங்க இருக்கக்கூடியதான பழங்களை கொத்துறது. அது சிலது நன்னா இருக்குன்னு சிலது துப்பிடுறது. இப்படி எல்லாம் சுகமும் துக்கமும் இந்த வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கு. மனுஷ லோகத்துல மரணித்து சொர்க்க லோகத்துக்கு போறான், அங்கிருந்து பிராணனை விட்டு பாரதாள லோகத்துக்கு வரான். இப்படியே சுத்தின்னு இருக்காரு அந்த சம்சாரத்துல. இதை தாண்டி வரணுமே ஆனால் இந்த சம்சார வருஷத்தே வேரோடு அறுக்கணும்னா அது அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. அசங்க சஸ்திரம், ஏதோடையும் ஒட்டாம இருக்கிற நிலைய கத்துக்க. இது வேணும் அது வேணும் அது வேணும் ஈஷிச்சுக்காம கத்துக்கோ. அத்தனை இருந்தாலே எதோடையும் ஈழ்ச்சிக்க வேண்டாம். நம்ம ஆத்துல ஈழ்ச்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்ப டிவியில ஈழ்ச்சிக்கிறோம். அதான் விவகாரம். என்னாச்சோன்னா என்னதுன்னு டிவி சீரியல்ல அடுத்த எபிசோடுங்கிறோம். எந்த அளவுக்கு மனுஷாளுடைய மனசு அதை கவர்ந்ததுன்னு கொஞ்சம் பார்க்கணும். இங்க இருக்கிறதா பரவாயில்ல. ஆனா சாதாரண மனுஷாளுக்கு, கிராமாந்தரத்தில் இருக்கிற மனுஷாளுக்கு அது இல்லாத போனா வாழ்க்கை இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுத்து அன்னைக்கு. அதான் ரொம்ப தப்பு. எதோடையும் இஷ்டிக்கப்படாது. பட்டுன்னு படாம இருங்க. சகாயம் கேட்டா பண்ணுங்க. யார் இருந்தாலும் சகாயம் கேட்டா பண்ணணும். ஆனா நம்ம கிட்ட சொல்லலையே, நம்ம கிட்ட இது விஷயம் தெரியலையே, நம்ம இதை கவனிக்கலையே, இந்த வம்பே வேண்டாம். உங்களுக்கு விஷயம் வரலன்னா யூ ஆர் சேஃப். உங்களுக்கு அதோட சம்பந்தம் இல்லை. அவ்வளவு. உங்களுக்கு யாரோட சம்பந்தம் இந்த வாழ்க்கையில? பகவானோட தான். அந்த குரு பாதங்களோட, பகவானோட, வேற யாரோடையும் சம்பந்தம் இல்லை. அப்படின்னு ஒரு வழி வருகின்றால் உங்க மனசு நிம்மதி பெறும். ஆகையால் இந்த சம்சார வருஷம் அசங்கேன திருடேன சித்வா ததப்பதம் தத் பரிமார்கிதவ்யம். அதற்கு பிறகு அந்த பகவானுடைய விஷ்ணு பதம், அந்த ஆத்மஸ்வரூபம், அதை தேடுங்கோ. தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதா நனிவர்த்தந்தி மூடா. மறுபடியும் இந்த ஜனங்கள் திரும்பி வராதான ஒரு நிலையை அடையலாம். அதுக்கு காரணம் என்ன? பூர்புவஸ்வஹா அதவா பூர்புவஸ்வஹா சமாக்கியா லோகத்ரய சம்சார விருட்சா. மூலகங்கள் என்று சொல்லக்கூடியதான சம்சார மரம். பூர்புவஸ்வஸ்தருஹு பூர்புவஸ்வராக்கிய லோகத்ரயம். பூஹு புவஹா ஸ்வரஹா. பூஹுங்கிறது இந்த லோகம், இது தெரியும். இந்த உலகத்துல என்ன இருக்குன்னா, இன்னொருத்தர் என்ன இல்லைன்னா, எல்லாம் உண்டு. நல்லது இங்க இருக்கு. இந்த லோகத்துல நீங்க பிறந்ததுன்னு மகாபாகியம். அது நமக்கு எவ்வளவு வேல்யூன்னு தெரியல. எப்பவுமே அடைஞ்ச பிறகு அதனுடைய வேல்யூ தெரியாது. அடையிற பரியந்தம் தான் அதை அடையணும் வரலையே அப்படிப்போம். சாதாரணமா பாருங்க, எஸ்எஸ்சி பாஸ் பண்ற வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம். உலகத்திலே அதுதான் கஷ்டம்னு சொன்னான். பாஸ் பண்ண ரிசல்ட் வந்தப்புறம் அடுத்த வருஷம் அடுத்த ஜூனியரை பார்த்து மண்டு உனக்கு தெரியலையே அப்படிங்கிறான். நேற்று வரைக்கும் இவ்வளவு டென்ஷன் ரிசல்ட் பார்க்க வரைக்கும்
மனுஷனுடைய சகஜமான நிலை என்ன? அடையிற வரையும் அது கஷ்டமா தோன்றது. ஒன்ஸ் அதை அடைஞ்சாச்சுன்னா அது ரொம்ப சுலபமா போயிடுது. அதே போல மானிட பிறவி இருக்கே, நமக்கு கிடைச்சதுனால அது ஏதோ சாதாரணமா கிடைச்சிருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், ரொம்ப கஷ்டம். ஏன் ஏன் அப்படின்னா கொம்பா முளைச்சிருக்கு உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு சரியான வாய்ப்பு இருக்கு. இந்த மனுஷ ஜென்மால தான் உங்களுக்கு சுகமும் துக்கமும் கலந்திருக்கும். துக்கம் வரப்பொழுது வைராக்கியம் வரும். யாராவது ஒரு மனுஷனை காட்டுங்க இந்த உலகத்துல எப்பொழுதுமே சுகமாவே இருந்துட்டு இருக்கான், ஒத்தரையும் காட்ட முடியும். அவளுக்கு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் மோசம் இருக்கத்தான் இருக்கு சார். ஏதோ ஒரு விவகாரத்துல எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கா போல இருக்கா, உள்ளூர துன்பம் இருக்கு. எல்லாருக்கும் துன்பம் இல்லைன்னா அவன் மனுஷன் இல்லை. ஆனா இலையில எல்லாம் வந்தாச்சு, போட்டாச்சு, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கேள். உங்களுக்கு இஷ்டமானது எடுத்துக்கணும், இஷ்டமானது விட்டுடலாம்னு இருக்கோம் இல்லையா? ஏதோ போட்டிருக்கா, அதை போட்டதை உங்களுக்கு இஷ்டமா இருந்தா எடுத்து சாப்பிடலாம், இஷ்டம் இல்லைன்னா விட்டுடலாம். அதே மாதிரி தான் துன்பம் என்ன அடையலாம். அந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்றதுங்கிறது என்னிடத்துல இருக்க. நான் வேதாந்தத்தை பார்த்து பகவத் தியானத்தோடு இருந்தேனே ஆனால் துன்பம் துன்பமாக இருக்கும், நான் அதை கவனிக்க மாட்டேன். ரொம்ப ஜாஸ்தி வலி வந்துருச்சுன்னா டாக்டர் என்ன பண்றாரு, ஒரு தூக்க மாத்திரை கொடுத்துட்டார், இன்ஜெக்ஷன் போட்டார். வலி இல்லையா? வலி பாட்டுக்கு இருக்கு, அப்பப்ப காலை கையும் இழுக்கிறது. ஆனா இவனுக்கு வலி தெரியல. ஒரு ஆபரேஷன் பண்ணிவிட்டாருன்னா அவர் என்ன பண்றது, வலி ரொம்ப இருக்கும், ஏழை என்ன பண்றது, தூக்கத்துக்கு மாத்திரை கொடுத்த இன்ஜெக்ஷன் போட்டுருந்தோம். ஒரு 3 நாள் வரிசையா தூங்கிட்டே இருப்பார். அது டியூப் வழியாக ஜலம் போயிட்டே இருக்கும். என்ன சுவாமி இப்படி பண்றேன்னு இல்லைன்னா கத்துவான் சார், விவகாரம் முழுக்க கலாட்டம் பண்ணுவான். ஒரு 3 நாள் அனுப்பணும், வலி குறைஞ்சி விடுதுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுப்பார். அதே மாதிரி இந்த யோகிகள்லாம் என்ன பண்றா தெரியுமோ, சுகமோ துக்கமோ வந்தால் அந்த சுக துக்கங்களோட பற்றதல் இல்லாதான ஒரு நிலையை சுக துக்கேசமே கிருத்வா லாபாலாபே ஜயா ஜயோ அப்படி இருக்க கத்தண்டாலாம். அப்படிப்பட்டதான மகான்களுக்கு ஜீவன் முக்தாள்னு பேர். அவளுக்கு தான் குணாதீதாள்னு பேர், அவளுக்கு தான் பக்தாள்னு பேர். இப்படி சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபம் இருக்கே, அந்த பூர்புவஸ்வரா, இந்த உலகத்துல எல்லாமும் இருக்கு, பூலோகத்துல. ஆகையால் எவ்வளவு மேக்சிமம் சுகம் இருக்கா அதுவும் இருக்கு, துக்கம் இருக்கா இருக்கு. அதே மாதிரியே நீங்க மனுஷால பிறந்திருக்கலாம்னா மறுபிறவி இல்லாம நீங்க பண்ணிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான் இருக்கு. அதுல ரொம்ப கஷ்டமா, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்ணா வேதாந்தங்களை கேட்கணும், அதுக்காக நல்ல வழியில இருக்கணும். எத்தனையோ ஜென்மாக்களை வேண்டியதெல்லாம் சாப்பிட்டோம், எத்தனையோ ஜென்மாக்களை எத்தனை அனுபவங்கள் வேணுமோ அத்தனை அனுபவங்களும் அனுபவிச்சாச்சு. இந்த ஒரு பிறவியில இதை கொஞ்சம் பார்த்துக்கப்படாத, கொஞ்சம் வைராக்கியத்தோட பகவான் உங்களை சாப்பிடவே கூடாது, எதையும் அணியப்படாதுன்னு சொல்லவே இல்லையே. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். வைசீகமான போகங்களுக்கு அதிகமான சிற்றும்பன்கள்ல அதிகமான ஒரு பற்றுதல் வேண்டாம். உங்க மனசுல மேக்சிமம் பகவானுக்கு இடம் கொடுங்க. இல்ல உத்தியோகத்துக்கு போக வேண்டாம், அதெல்லாம் பண்ணப்படாது, இதெல்லாம் சொன்னேனோ இல்ல. ஆனா எவ்வளவு நேரம் முடியுமோ அந்நேரம் பகவானுக்கு உங்க மனசுல இடம் கொடுங்க. அவர் தியானம் பண்ணிட்டு இருங்க, அவருடைய நாமாவை சொல்லுங்க. அப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா உங்கள் அறியாமலேயே உங்க மனசு அவரிடத்துல போய் சேர்ந்துடும். உங்க மனசு அவரிடத்துல போக வேண்டாம், அவர் உங்க மனசுக்குள்ள உட்கார்ந்துருவார். தேவ ஸ்ரீ குரு ரூபமேத்திய பகவான் சாட்சாத் ஆவிர்பவே ஸ்வயம். கண்ணை மூடினேன்னா அந்த ஸ்வரூபம் தானா உங்களுக்கு தோண ஆரம்பிச்சு. அப்படியே பகவான் அப்படியே உங்க இதய தாமரையில அப்படியே மலர்ந்து சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருவேட்சணம் சாரவட்சலசோபி கௌஸ்துபம் அப்படின்னு அழகா அந்த ஸ்வரூபத்துல பார்க்க தெரியும். கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் உள்ள அந்த ஸ்வரூபம் பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஸ்வரூபம் அந்த நிலை நமக்கு வரணும். அதற்காக இந்த பூ உலகத்துல நீங்க பிறந்திருக்க, அதை வரவழைச்சுக்கிறதுக்கா. அப்படி இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு இருந்துட்டேன்னா அடுத்த பிறகு ஒரு கொசு இல்லைன்னா ஒரு ஈ அதை விரட்டின்ண்டே இருக்கும். பார்த்தீங்களா, அது உடம்புல உட்கார்றதுன்னு பாக்குறது, உட்கார்றதுக்கு முன்னால் அந்த விரட்டுறேன் என்ன பண்றது பாருங்க, கொசுவை விரட்டல கொண்டு விடுறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அது போல ஒரு ஜென்மா நமக்கு வேண்டாம். மனுஷன் இந்த நிலையில இருந்து மறுபிறவி இல்லாமல் பண்ணிக்கொள்ளலாம். ஆகையால் இந்த ஊர்ல இருக்கு
அதே மாதிரி புவஹாங்கிறது பார்த்தே அந்தரிக்ஷ லோகம், சுவஹாங்கிறது ஸ்வர்கலோகம். இந்த ஸ்வர்கலோகத்துல என்னென்ன நீங்க இங்க பண்ணினதான புண்ணியங்களுடைய பலம் எல்லாம் அங்கே ஆறுது, அது அனுபவிக்கலாம் அங்கே. ஆனா முதல்ல மனுஷ லோகத்துல நான் சொன்னேன், முதல்ல பகவான நினைச்சுடையானால், பகவான் உங்க இதயத்துல தோணுவாரையானால் இனிமேல பிறவியே இல்லாதான பகவானை அடைஞ்சிடலாம். அப்படி இல்லாமல் நான் ஸ்வர்கலோகத்துக்கு போனேன்னா போங்கோ, அங்க என்னென்ன எல்லா போகங்களும் அனுபவிங்கோ, நிறைய காசு, இது போல கவலையே இல்லாதான வாழ்க்கை எல்லாமும் இருக்கு அங்க. ஆனா என்ன ஒரு கொஞ்ச நாள் ஆனா என்ன ஆகுனர், அங்கிருந்து இறங்கி திரும்பி வர வேண்டியதுதான். எப்படி எதுன்னு சொல்ல முடியாத, தானா அனுப்பிச்சு விட்டுருவார், அங்கிருந்து கீழே விழ வேண்டியது. அப்படிப்பட்டதான ஒரு சுரூபம் வரும். ஆகையால் இந்த மூலமும் சேர்ந்துதான் சம்ஸ்தானம். நம்ம என்ன சொன்னா பூர்புவஸ்வஹாஸ்வஸ்தரோ அப்படின்னு ஊனூலங்கள். அதான் பூர்புவஸ்வராக்கியம் லோகத்ரயம் விருட்சவத் வியாபிய திஷ்டதி. ஆயம் சம்சாரம் எங்க இருக்க, இந்த உலகங்களுக்குள்ள வியாபிச்சிருக்கு. இதுவா பூர்புவஸ்வஸ்தரோ. ரைட். அதுக்கப்புறம் தாரஹா, உலகத்தை இப்படி சொல்லிவிட்டேன் சார், உலகத்துக்குள்ளதான் இவ்வளவு கட்டங்களும் இருக்கு, சுகங்களும் இருக்கு, நம்ம நினைக்கிறோம் என்ன இருக்குன்னு. இன்னும் சில பேர் நம்மளை கண்டு அசூயப்படுறான், பயத்தறிச்சல் படுறான், அவருக்கு என்ன ஆனந்தமா இருக்காருன்னு. அவளுடைய கட்டம் அவள்கிட்ட கிட்ட போய் தானே தெரியும். சுவாமி எப்படி இருக்க, சௌக்கியமா இருக்கேன், சரி அப்படின்னா கொஞ்சமா அப்படியே மூட்டை அவிழ்த்து விடுறார். அப்ப தெரியும், அடியப்பா நாமெல்லாம் சௌக்கியமா இருக்கோம்னு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை, அந்த கவலையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கான் மனுஷன். ஆனா இந்த கவலையை தாண்டி வர்றதுக்கு வழி என்ன, அதை பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்ருதியும் நமக்கு சொல்றது. அதுல முக்கியமா இவருக்கு என்ன பேரு, தாரஹா அப்படின்னு பேரு. தாரஹான தாண்டி வைப்பவர். உங்களை நீங்களா தாண்ட முடியல, மனுஷன் சம்சார தேர்ல இருந்து மாட்டின்றவன் தாண்ட முடியல. ஏன் இது ஷேரோ இல்லையா, ரெண்டு காலையும் வச்சு இறங்கி விட்டான் சார் தெரியாம. இந்த ஷேத்துல இறங்கினவனுக்கு ஒரு காலை எடுக்கணும்னு ட்ரை பண்றான், எடுக்கணும்னு இன்னொரு காலை வச்சு அழுத்தி வச்சா தான் எடுக்க முடியும். அழுத்தி வச்சாச்சு, இந்த காலை எடுத்தாச்சு, மறுபடியும் அந்த காலை எடுக்கணுமே எப்படி, இங்க அழுத்தி வச்சாதான். ஏன்னா அதை விட முன்னால காலை வைக்க முடியலையே இவனால. அப்ப என்ன பண்றது, அப்படியே சேர்த்துக்குள்ளேயே மாட்டின்னு கவலைப்பட்டு இருக்கான். இவனை தாண்டி வைக்கணும்னு யாரால முடியும், தேர்ல இல்லாம கரையில இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கை கொடுத்தா தான் இவனை தாண்ட இழுக்க முடியும். அப்படி பண்றது தெய்வம். அதான் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. சம்சாரம் எனக்கூடியதான சேத்துல ரெண்டு காலையும் மூழ்கி போயிடுத்து, அதை எடுக்கக்கூடியது சமுத்தரண பண்டிதா. அதுங்கிறது எடுக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் யாருக்கு, அம்பாளாவுக்கு தான் இருக்கு அப்படிங்க. அதே போலயே நம்ம இந்த சம்சாரத்துல வெளியில வரணுமேயானால் நாம வரத்துக்கு நமக்கு ஒரு சகாயம் பண்ணணும். அந்த சகாயம் யார் பண்ணுவா, அந்த பண்ணக்கூடியதான தெய்வத்துக்கு பெயர் தாரஹா. தாரஹான தாண்டி விடுவன், தரிக்கிறது, தாண்டுவது. இப்ப இந்த தாரகாங்கிறதுக்கு நாம இன்னொரு மந்திரத்தை கூட பேர் வச்சிருக்கோம். தாரம்னா ஓங்காரம். அதே போலயே இந்த தாரம்ங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு தாரக ராமா. இந்த ஓங்காரம்ங்கிறதுக்கு தாரம்னு பேர். அந்த தாரகனா இருக்கிறவர் ராமன்னு சொல்றது. ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் அந்த ஓங்காரம் தான் கணபதினு கணபதி புராணம் சொல்றது, ஓங்காரம் தான் சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்றது அந்த புராணம் கார்த்திகேய புராணம். ஓங்காரம் தான் எனக்கு அர்த்தம்னு அந்த பரமேஸ்வரனுக்கு சுப்பிரமணிய சுவாமி சொன்னாராம். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, சிவகுருன்னு பேரு. சிவகுருன்னு சிவனே குருன்னு அர்த்தம் இல்ல, சிவனுக்கு குருவா இருந்தார். அப்ப என்ன அர்த்தம், அந்த ஓங்காரம் தான் உலகத்தை எல்லாவற்றையும் மனுஷியால உலகத்துல இருந்து காப்பாற்றக்கூடியதான மந்திரம் அப்படின்னு எடுத்து சொன்னாராம். ஆகையால் அவருக்கு சிவகுருன்னு பேரு. சுவாமிக்கு நாதனா இருந்தார், சுவாமின்னா பரமேஸ்வரர், அவருக்கு நாதனா இருந்தார். ஆகையால் அவருக்கு சுவாமிநாதன் அப்படின்னு பேர். இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு எத்தனை பேர் பார்த்தீங்களா. அப்படி விசேஷமா அந்த பகவானுக்கு தாரகான்னு பேர். தாரகான ஓங்காரம், எல்லாரையும் தாண்டி வைக்கிறது. எல்லோரையும் தாண்டி வைக்கக்கூடியதான ஓங்காரம் இருக்க, அந்த ஓங்காரம் தனியா இண்டிபெண்டா ஜபிக்கிறது நம்மளால முடியாது, அதுக்கு சன்னியாசம் வாங்கிக்கணும். சாஸ்திரம் அப்படி சொல்றது.
சன்னியாசிகள் தான் ஓங்காரத்தை தனியாக ஜபிக்கலாம், தியானம் பண்ணலாம். அந்த தியானம் பண்ற முறை எப்படி தனியா உங்களுக்கு மாண்டூக்கியோபனிஷத்துல சொல்லியிருக்கு. அகாரம், உகாரம், மகாரம் என்று 3 நிலைகள் இருக்கு. அந்த அகாரமானது நாம் முழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான நிலை, உகாரமானது நாம் சொப்னம் பார்க்கும் நிலை, மகாரம்ங்கிறது நாங்க தூங்கும் நிலை. இந்த 3 நிலைகளும் ஊடுருவி எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் சொப்னத்தை பார்த்தேன், மறுபடியும் அந்த நான் தான் சொப்னத்தை பார்த்தேன் என்று இப்பொழுது அறிகிறேன். ஒண்ணுதானே? யாரோ தூங்கினா, யாரோ சொப்னம் பார்த்தா, யாரோ அறிந்தான் இருக்க. அப்ப நான் தூங்கினேங்கிறள், நான் சொப்னத்தை கண்டேன்கிறள், அதை நான் இப்பொழுது நினைக்கிறேன். நான் மட்டும் ஒன்னா இருக்கேன் சார். அந்த நான் தான் என் பிரம்மன். அயமாத்மா பிரம்மா. இந்த அயமாத்மா பிரம்மாங்கிறத அறிவிப்பதற்காக ஓங்காரத்தைக்கு 3 நிலைகளை கொடுத்து அந்த 3 நிலைகளை உங்களுக்கு சொல்லி, வேற யாரும் இல்லை, நீங்க தான். நீங்க தானே தூங்கினேன், நீங்க தானே சொப்னம் பார்த்தேன், சொப்னம் பார்த்தேன் நீங்க தானே அறிந்தேன். இந்த நான் 3 நிலைகளும் ஒன்னா இருக்கா? எது 3லயும் ஒண்ணு இருக்கோ அந்த 3க்கு அப்பாற்பட்டது. அந்த 3க்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் ஓங்காரம். அதனால அகார, உகாரம், அகாரம், அதுக்கு மேல இருக்கிறது 3 சேர்ந்துதான ஒரு வடிவம், ஓங்கிற வடிவம் அப்படிங்கிறது. இந்த ஓங்காரத்தை ஸ்பரிக்கணும்னா அதுக்கு எல்லா விதமான ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் வேணும். அதனால நாமெல்லாம் எப்படி பண்றது? காயத்ரியோட ஓம் சேர்த்துங்க, ஓம் சேர்த்துங்க. பஞ்சாட்சரம் சொல்றா, ஓம் நம சிவாய சேர்த்துங்க. அஷ்டாட்சரமா ஓம் சேர்த்துங்க. ஓம் தானே உங்களை காப்பாத்துறது, அது தனியா பண்ண வேண்டாம், இதோட சேர்த்து. கேப்சியூல் இருக்கே, அதை என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் உடைச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பொடியை வாயில போட்டுட்டு பாருங்க. ஜென்மாவில் சாப்பிட மாட்டேன். என்னடா அவ்வளவு கசக்கிறது சார். அது கசக்கிறதுனால தான் என்ன பண்ணிருக்கா, அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் டியூபை போட்டு இங்க உங்க நாக்குக்கு அந்த கசப்பு தெரியப்படாதுன்னு வச்சிருக்கா. அதே மாதிரிதான் நமக்கு அவ்வளவு சீரியஸா இருக்கக்கூடியதான ஓங்காரத்தை அதுவும் வேணும். ஆனா அதே சமயத்துல அந்த கஷ்டம் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் வேற என்ன பண்றதுன்னு வேற இன்னொரு மந்திரத்தோட சேர்த்துங்கோன்னா, கம்முன்னு இருந்தா. கம்முனா கணபதிக்கு பீஜம் அது. ஓம் கம் ஓம் அப்படின்னா விவகாரம் என்ன, அந்த ஓங்காரத்தை கணபதியினுடைய ஸ்வரூபமாக தியானம் பண்ணுங்க. இப்படின்னு மந்திர சாஸ்திரத்துல நம்மளை எப்படியாவது கடை சேர்த்தணும். கடை சேர்க்கிறதுக்கு முக்கியமான மந்திரம் இது ஓங்காரம். அந்த ஓங்காரத்துக்கு அர்த்தம் இது எங்க பகவான். ஆகியால் அவருக்கு என்ன பேரு? தாரஹா. பாருங்க, சம்சார சாகரம் தாரையன்னு தாரஹா. சம்சாரம் எனக்கூடியதான சமுத்திரத்தை தாண்டி வைத்து கடலை தாண்டதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பழைய நாள்ல. இப்ப பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு ஏரோப்ளேன்ல போயிட்டே வந்துட்டு இருக்கான். பழைய நாள்ல அது சமுதிரத்தை தாண்டதுன்னு நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா அப்பெல்லாம் வெறும் போட்டு தான் இருக்கும். சும்மா ஒரு மைல் உள்ள போயிட்டு வந்துடும் வெளியில. அதே போலயே பெரிய கப்பலா இருந்தா இங்க இருந்து போகணும்னா ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆகும். பாருங்க, அந்த 4 மாசம் 5 மாசம் எல்லாம் 1க்கு 2 கடல்லையே. அதான் மகாபாபம்னு சொல்லுவா கடலை தாண்டதுங்கிறது. அப்படி சிரமமா இருந்தது. இப்ப இவன் பாட்டுக்கு இங்க ஏறான், ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள அந்த பக்கம் போடுறான். என்ன விவகாரம்னு பிளேன் வந்துடுது. அன்னைக்கும் இருந்தது. அன்னைக்கு யாரு யோகிகளா இருந்தாலோ அவள் வச்சுன்றதா, அவள் பிளேனே வாங்க வேண்டான்னு வெறுமை அப்படியே குதிச்சு போயிடுவா விவகாரம் முழுக்க. அனுமார் என்ன பண்ணினார் பாருங்க, இந்த பிளேன் வேணுமா அவளுக்கு? வேண்டாம். அவளுக்கு இண்டிவிஜுவலா அந்த சாமர்த்தியம் திறமை இருந்தது. அரை வரவழைச்சுண்டா அவ போன. இப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணினோம், காசு இருந்தா டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம் விவகாரம் முழுக்க. ஆனா சம்சார சமுத்திரத்தை, இந்த சாதாரண சம்சாரம் இல்ல, சமுத்திரம் இல்ல, இது போல 7 கடல் இருக்கு. லவண, இக்ஷு, சுரா, சர்பி, இப்படி வரிசையா. அப்படி உப்பு ஜலத்தோட கடல் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு கடல்ல என்னடா, கரும்பு சாரோட ஒரு கடல் நாங்க அழிச்சுட்டு போகணும், நிறைய சாப்பிட இருக்கலான்னு. அதுக்கப்புறம் அதை அடுத்தது அது என்ன, ஒரே கொடி கழல், வெறும் வயல். அது கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு. தனியா வந்து வீட்டுல கேட்கறேன் அதுக்கு வழி என்ன, 4 பேர் அதற்கு கேட்கறதுக்கு வெட்டமா இருக்குன்னா சரி. அதுக்கப்புறம் என்ன, சர்ப்பி, ஒரே நெய்யோட ஒரு கடல். இதெல்லாம் தாண்டின பிறகு வழி கடைசியில இருக்கிறத பார்க்கடல். அதையும் தாண்டி அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை கேட்கணும். ஸ்ரீரோதன்வத் பிரதேசே சுஜிமணி வருதே சைகதே மௌக்திகான
அப்படின்னு அந்த பார்க்கடலுக்கு நடுவுல ஆனந்தமா சேஷ தல்பத்துல பகவான் கண்ணை மூடிண்டு கண்ணை திறந்து மகாலட்சுமி தாயார் காலை பிடிக்க வைகுண்ட லோகத்துல ஆனந்தமா படுத்துட்டு இருக்கார். உங்களை காப்பாத்தணுங்கிற எண்ணத்தோட அவரை போய் பார்க்கறதுக்கு கடல்ல தாண்டணும். அது தாண்டணும்னா வழி என்ன? ஓங்காரம். அதனாலதான் தாரையன்னு சம்சார சாகரம் தாரையன் தாரஹா, அல்லது அவருக்கு என்ன பேரு? பிரணவோவா, பிரணவஹா, ஓங்காரமோ. இந்த பிரணவம்ங்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தம் கொண்ட ஓங்காரம்னு சொல்றது, ஓங்காரமே பிரம்மஸ்வரூபம். ஓங்காரமானது பிரம்மத்துக்கு ஒரு அடையாளம். ஓங்காரம்ங்கிற சொல்லானதே பிரம்மத்தினுடைய நிர்குணமான ஸ்வரூபத்தை சொல்றது. இப்படி இந்த ஓங்காரத்துக்கு ஒரு 16 அர்த்தங்கள் சொல்லியிருக்க வேண்டாம் இப்பெல்லாம். நமக்கு பிரணவஹா, எல்லோரும் அவருக்கு அந்த ஓங்காரத்தை சொல்லி அதனால க்ஷேமத்தை அடையக்கூடியதான ஸ்வரூபம் அப்படின்னு அவருக்கு தாரஹா பூர்பவஸ்வஸ்தருஹு தாரஹா. பிறகு தவிதா பிரபிதாமஹா, அவர் யாரு? தவிதா சூஞ்சு பிராணி பிரசவே அப்படிங்கிற தாத்துல இருந்து சூரியனா இருக்கார். சூரியனாவ சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்காரு. ஜெயஸ்வதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிட்டா அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ள பகவான் இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க சூரியனேன்னு சொல்றேன்னு இப்ப என்ன சமாதானம் சொல்றது? ஒண்ணுமில்ல, தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தை நீங்க சூடாக்கணும். சூடாக்கணும்னு என்ன பண்ற? ஒரு பாத்திரத்துல வச்சு பாத்திரத்துல தீர்த்தத்தை விட்டு அந்த பாத்திரத்துல ஸ்டவ் மேல ஏற்றி வைக்கிறேன். ஸ்டவை ஏற்றி வச்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. உள்ள இருக்கிற ஜலம் கொதிக்கிறது. ஜலம் மட்டும் கொதிக்கிறதா பாத்திரமும் கொதிக்கிறதா? பாத்திரத்தை தொட்டு பாருங்க, அது கொதிக்கிறதா இல்லையா? ஏன் சார் ஜலம் உள்ள கொதிக்கிறது? அதே போல இங்க அதே போல எங்க சூரிய மண்டலத்துக்குள்ள பகவான் சக்தி ரூபமா இருக்கிறதுனால அந்த அதனுடைய கண்டெய்னர் சூரியன் இருக்கிற பார்த்தீங்களா, அவருக்கும் அந்த சக்தி வந்தார். உள்ள இருக்கிற ஜலமானது தொட்டா எப்படி எரிக்கிறதோ அதே போல இந்த பாத்திரத்தை தொட்டாலையும் எரிக்கிறது. காரணம் என்ன? அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், அது சக்தி வாய்ந்தது. எந்த அளவுக்கு சக்தி? ஞானமயம் தபா அப்படின்னு சொல்லி சமஸ்த சக்தி பரமேஸ்வர, எல்லா சக்தியும் ஒரு இடத்துல இருக்கு. உலகத்தை உண்டு பண்ணணுமா, உலகத்துல காப்பாற்றணுமா, உலகத்தை அழிக்கணுமா, உலகத்தை மாத்தி வைக்கணுமா, அனுகிரகம் பண்ணணுமா, மறக்கணுமா, எல்லா சக்திகளும் பரமாத்மானிடத்துல இருக்கு. அத்தனை சக்திகளோட கூடி அங்கே இருக்கார். ஏன் சார் அங்கே இருக்கார்? பூமியில இருக்கப்படாதா? வேற எங்கேயாவது இருக்கப்படாதா? ஏன் சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கார் அவர்? அதோட சரியான இடம். நாம் எப்பொழுதுமே என்ன நினைக்கிறோம், யார நம்ம பார்க்கணுமா அவர் எல்லாராலையும் பார்க்கணும்னா அவருக்கு ஒரு தனிய ஒரு இடம் வைக்கணும் இல்லையா? இப்ப நீங்க பார்க்கணும், நீங்க உட்காந்து உங்க பின்னால இருக்கிறவளுக்கு நான் மறைச்சு போறேன், அவளுக்கு பின்னால இருக்கிறவள் மறைக்கப்படுறேன். அதுக்காக என்னாச்சு, முன்னால ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கணும்? குட்டையா இருக்கணும். அப்பதான் அவளுக்கு பின்னால இருக்கிறவளுக்கு தெரியும். இப்படித்தானே கஷ்டப்படுறான். ஆனா விவகாரம் என்ன, அவர் பார்த்தாராம், இந்த உலகத்துல புழு பூச்சில இருந்து ஆரம்பிச்சு எல்லோரும் என்ன பார்க்கணும். ஒருவருக்கு தான் தெரியல, ஒருவருக்கு தெரியவில்லைங்கிறது இருக்கப்படாது. எல்லாருக்கும் என்னுடைய அனுகிரகம் வேணும். அதுக்காக எல்லோரும் பாக்குற மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னு. அது எதை இடம் சொல்லுங்க பார்க்கலாம். 10வது மாடியில இருந்தாலும் தவறு மறைக்கிறது சரணம். பால்கனியில பார்த்தா அவருடைய மேல் பாகம் தான் தெரியுது, முழுக்க தெரியலைங்கிறான். பார்த்தார் அவர். இப்படி அப்படி இல்ல, எல்லோரும் எப்பொழுதும் என்ன பார்க்கக்கூடியதான் நிலையில இருக்கணும்னு சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்க. அதோட மட்டும் இல்ல, நான் உங்களை பார்த்தேன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவரையே பார்க்கிறேன், இன்னொருத்தரை பார்க்கலேன். சரி, அவரை பார்த்தீங்கன்னா இவருக்கு கோபம் வருது. எல்லோரையும் யார் பார்த்தாலும் அவாவால பாக்குறா போல இருக்கணும் சார். இப்ப பாருங்க, சூரியனை நீங்க பார்த்தேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நேரா இருக்கா போல தெரியும். அதே போல அந்த டைரக்ஷன்ல இருக்கிற பார்த்தாலும் அவனுக்கு ஒன்னா தெரியுது. ஸோ உலகத்துல பகவான் எப்படி இருக்க, யாரை பார்த்தாலும் அவளை பாக்குறா போல இருக்க. அது போல ஒரு இடத்தை சூஸ் பண்ணும். நினைச்சு பார்த்தீங்களா, பகவான் எவ்வளவு கருணாமூர்த்தியா இருக்கார். ஒவ்வொருவருக்கணும் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் எல்லோரும் அவரை பார்க்கறா போல, அவர் அவரை நோக்கி இருக்கா போல. நீங்க சூரியனை பார்த்தா போல
பார்க்கும் பொழுது சூரியன் உங்களை பார்க்கறா போல காணப்படுறது. எல்லோருக்கும் ஒரே ஒளியா இருக்க. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரா அங்க இருக்கார். இப்போ முதல்ல சூரிய மண்டலத்துல இருக்கிறதுக்காக ஒரு காரணம் சொன்னேன். ரெண்டாவது என்ன பண்ணினார், எல்லா உலகத்தையும் அவர் தான் உண்டு பண்ணினார். அதனால்தான் சவிதான்னு பேர். வரிசையா ஒரு 10 நாள் சூரியன் உதிக்கலேன்னு வச்சுங்களேன், உலகம் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு போடும். சில ஊர்ல அப்படிதான் இருக்கான். நார்வே இந்த இடங்கள்லாம் ஒரு 3 மாசம் சூரியோதயமே இருக்காதான். எப்படி சார் டைம் வச்சுட்டு இருக்கார், ஏதோ செல்போன்ல வச்சுன்னு உங்க ஊர்ல என்ன டைம் கேட்டு அப்படிதான் டைமே தெரியாதுன்னாரு. கடியாரம் வச்சுன்னு தான் பார்க்க முடியுமே தவிர ஒன்றும் தெரியாது. அதே போலயே ஒரு உதிக்க ஆரம்பிச்சாருன்னா ஒரு 6 மாசம் அப்படியே சூரியன் ராத்திரியே கிடையாது. நீங்க போய் கட்டன் போட்டு படுத்துக்கணுமே தவிர ஒரே வெளிச்சமா இருக்கும். அப்படிப்பட்ட நாடுகள்லாம் இருக்க. ஆனாலும் அத்தனை நாடுகள்லயும் அங்க இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிராணியும் காப்பாற்றணுங்கிற ஒரு நிலை இருக்க பார்த்தீங்களா, அந்த ஒரு எண்ணம் அவரால் தான் காப்பாற்றணும். அவர் இல்ல, அந்த சூரியனுடைய வெளிச்சம் இல்ல, பூமியில சசியாதிகள்லாம் வராது, அது வளராது. வளரலன்னா அப்ப நம்ம ஆகாரம் என்னாச்சுன்னு கவனிச்சு பாருங்க. விவகாரம் ஏன் அங்க இருந்துட்டு இருக்கார், அவருடைய கிரணங்கள் எல்லா இடத்துலயும் விழும். உங்க மேல மட்டும் இல்ல, பூமி முழுக்க விழணும். அங்கெங்க இருக்கக்கூடியதான பயிர்கள்லாம் வளரணும். அப்பதான் உலகத்துல இருக்கிற பிராணிகள்லாம் சாப்பிடும். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எது கிடைக்கலாம் அதை பதுக்கி வைக்கிறோம். கிரசன் கிடைக்காதுன்னு சொன்னோம். நம்ம அதுல கிரசனோட 5 மடங்கு வாங்கி வச்சுடுறோம். கிடைக்காதான் சார், கிடைக்காதான் சார், கிடைக்காதான்னு சொல்லி வாங்கி வச்சுடுறோம் விவகாரம். அப்ப நிஜமாகவே கிடைக்காம போயிடும் வேகமா. நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுட்டோம்னா சாதாரணமா கிடைக்கும் சார். மனுஷாளுக்கு என்ன ஆச்சுன்னு கிடைக்காதுன்னு ஒரு வார்த்தை, அது உண்மையோ பொய்யோ தெரியாது, வார்த்தை வந்தா போறோம், அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க பண்ணிவிடும். இது மனுஷன் பண்றான். ஆனா பசுமாடு என்ன பண்ணும், கொஞ்சம் பேர் பண்ணுங்க. பிராணிகள்லாம் என்ன பண்ணும், அதுக்கு விஷயமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பில்லு கிடைக்கல பேப்பர் சாப்பிடுறது, அதுவும் கிடைக்கலன்னு என்ன சாப்பிடுமோ தெரியாது விவகாரம். அதனுடைய வாழ்க்கையில ஒரு விவகாரம் இல்லை. ஆனா அதனால்தான் பாக்குறாராம் பகவான், எல்லா பிராணிகளுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும். ஏன் சூரியன் உதிக்கிற, இந்த மழை வரணும், அதனால சூரிய உதயம் வந்தது, ஏனால் பிள்ளைகள்லாம் மழைக்கணும், மரஞ்செடிகள்லாம் இருக்கணும், அதனால பிராணிகள் இருக்கணும். அந்த பிராணிகள் நல்லா வாழ்ந்தாதான் மனுஷனுடைய வாழ்க்கையும் சௌக்கியமா இருக்கும். நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் இது வேற அது வேறன்னு. எந்த ஒரு பிராணியும் இல்லைன்னா மனுஷனுக்கு தான் கஷ்டம். அதனால என்ன பண்றது, பூத யஜ்யம். மனுஷன் தாம் வாழறதுக்காக காக்காவுக்கு சாதம் போடணும். ஏன் சார் காக்காவுக்கு சாதம் போடணும், காக்கா தான் பிதிரு தேவதைகள் ஒருத்தர், அது இருக்கட்டும். நான் பிதிரு தேவதைகள் காக்கா இல்லைன்னு சொல்லல. ஆனா விவகாரம் காக்காவுக்கு சாதம் போடணும்னு ஏன் சொல்லிட்டு இருக்கா விவகாரம் முழுக்க, அந்த காக்காவானது மனுஷனுக்கு ஹிம்சை பண்ணக்கூடியதான சில பிராணிகளை அது சாப்பிடுறது. அதே போலயே பல்லி ஆத்துல இருக்க அந்த பல்லி சில பிராணிகளை சாப்பிடலன்னா அது உங்களை வந்து கொத்த ஆரம்பிக்கும். அதனால உலகம் முழுக்க என்ன பண்ணியிருக்காருன்னா பூதங்களை இவனுடைய நன்மைக்காக தான் சுட்டி பண்ணிட்டு. அதனாலதான் பழைய நாள்ல ஆத்துக்கு வெளியில காலம்பரம் எழுதுமே ஜலத்தை தெளிச்சு கோலம் போடுவான். ஏன், சில பிராணிகள் அதை சாப்பிட்டுருக்கோம், அங்கேயே இருக்கும், உள்ள வராது. அதே போலயே நிறைய பூதங்கள் இவைகளுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் இவன் சாப்பிடுறான். நாய்க்கு சாதம் போடுவான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவைகள்லாம் எதுக்க, இவன் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. அப்படி ஜனங்களுக்கு எல்லாவருக்கும், எல்லா பிராணிகளுக்கும், எல்லா இனங்களுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறவர் சவிதா. அதனால எல்லோரும் காலம்பரை எழுந்து ஒரு சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம், கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு நான் சொல்லல, கைகூப்பி நமஸ்காரம் பண்ணணுமோன்னா மித்ராய நமகான்னு சொல்லலாமோ இல்லையோ, ஒண்ணும் தெரியல சூர்யாய நமகான்னு சொல்லணுமோன்னா. நம்ம கிராமத்துல வழக்கம் இருந்தது, எல்லோரும் காலம்பரை எழுந்துமே சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டுதான். அவருக்கு மந்திரம் தெரியாது, ஒன்னும் தெரியாது, கைகூப்பி சூரியன் நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தா. உங்களுக்கு மாத்தியானிக சமயத்துல சூரியனை பாருன்னு வேற சொல்லியிருக்கா, அதுக்கு ஒரு மந்திரம் வேற சொல்லியிருக்கோம். பண்ணினா தானே சார், மறந்து போட்டோம். ஏன்னா தலையை எடுக்கிறதுக்கே டைம் இல்லைங்கிறான், அவ்வளவு பிஸியா இருக்கான் விவகாரம் முழுக்க சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்களா. அதனால சூரியன் பகவான் எப்படி இருக்கார், சவிதா. வெறும் சவிதா மட்டும் இல்ல, பிரபிதா மகா, பிதாமகரா இருக்கார். யார், பிரம்மதேவர். அப்பாக்கு 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 அப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எல்லாரையும் படைத்தவர் யாரு, பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவரையும் படைத்தவரா இருக்கார். ஒருத்தர் கேட்டார்,
நீங்க தான் பகவானுக்கு திரிதசால்னு சொன்னீங்களே சார். தேவதைகள்னா அவ எப்படி சின்ன குழந்தையா இருப்பார், முருகன் மாதிரி கிருஷ்ணன் மாதிரி, இல்ல யவ்வனத்துல இருப்பார், இல்லைன்னா நடு வயசுல இருப்பார், அதை தாண்டி வரமாட்டார். பிரம்மதேவரத்தில் இருக்கிற வெள்ளதாடியோட எல்லாரையும் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டு இருக்காரு. ஆமா இருக்கார். அப்ப அவர் வயசானவர் தானே? இல்ல, அவர் அந்த வேஷத்துல இருந்தாலும் சாதாரணமா ஒரு யவனா இருக்கான். அவன் டிராமால ஒரு தாத்தா வேஷம் போடுறார். எப்படி இருக்கு? வெள்ளதாடி இருக்கிறதுனாலயே அவருக்கு கிழவனார் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா அவர் ஆத்துக்காரு சரஸ்வதி தேவி யுவதியா தானே இருக்கா, ஞாபகம் வச்சுங்க. விவகாரம் இல்ல, அதோட இல்ல, அவரை உண்டு பண்ணிதான் இங்க மகாவிஷ்ணு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்படி இருக்கார்? அவரும் யவனமா தான் இருக்கார். ஆகையால் அவருக்கு ஒரு வேஷம் போடப்பட்டிருக்கு. நாமெல்லாம் அவர் இப்படி தியானம் பண்ணணும். எப்படி? வயசானவராகவும் எப்பவும் வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறதாகவும், உலகத்துல எல்லோருக்கும் வேத ஞானத்தை கொடுக்கக்கூடிய, சாதாரணமா நம்ம என்ன இருக்கோம், அறிவு கொடுக்கிறவர் வயதானவரா இருப்பார்னு ஒரு மனசுல வச்சுட்டு இருக்கோம். அதனால இப்படி வந்ததே தவிர அப்படி இல்லை. எல்லாரும் திருத்தாள் தான். அப்படிப்பட்ட அந்த பிரம்மதேவருக்கும் அப்பாவாக யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ஸ்ட பிரஹிணோதி தஸ்மை, யார் பிரம்மதேவரை முதல்ல உண்டு பண்ணினாரோ, யார் அந்த பிரம்மதேவத்துக்கு ஓங்காரத்தை உபதேசம் பண்ணினாரோ, அப்படிப்பட்டதான பரம்பொருளுக்கு நமஸ்காரம்னு வேதம் சொல்றோம். அதுல அப்படிப்பட்டதான ஸ்வரூபமர் பிரபிதாமஹ, பிதாமஹஸ்ய பிரம்மணோபி பிதா, எல்லோருக்கும் தாத்தாவா இருக்கக்கூடியதான அவருக்கும் பிரம்மதேவருக்கும் உலகத்தை எல்லாம் படைத்த பிரம்மதேவருக்கும் அப்பாவா இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? பிரபிதாமஹ. இப்படின்னு பகவானுடைய நாமக்கள்ல விசேஷமான ஒரு நாமக்கள் பூர்வவஸ்வத்தருஹோ தாரஹா சவிதா பிரபிதாமஹ. இது ஒரு செட். அதுக்கப்புறம் யஜ்ஞோ யஜ்ஞபதர் யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாஹனா அப்படின்னு யஜ்ஞத்தை சொல்லக்கூடியதான நாமக்கள். இந்த யஜ்ஞத்தை சொல்லக்கூடியதான நாமக்கள்ல விசேஷமாக வரஹாவதாரத்தை பத்தி வரப்போகுது. அந்த வரஹாவதாரம் தான் வராகமூர்த்தி. அவர் பிரம்மதேவருடைய மூக்குல இருந்து வெளியில வந்து ஹிரண்யாட்சனை கொண்டு உலகத்தை காப்பாத்தினான்னு ஸ்ரீமத் பாகவதம் கதை சொல்றது. அந்த வரஹாவதாருடைய சாரம் முழுக்க விஷ்ணு புராணத்துல சொன்ன விதமாக ஆச்சாரியால் எழுதியிருக்க. இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.